Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 550 part 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி காட்டுக்கு தேத்திட்டு இருக்கான். எனக்கு டைம் இல்ல, வழிய விடு, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் பேத்து விடுவேன்னு. ஆனா ஜிம்பை, நீ பல்லையே பேத்தாலும் நான் பல் செட்டு கட்டிக்குவேன், ஆனா ஒன்ன மட்டும் விடவே மாட்டேன்பா. ஏன்னா இவங்க போனா என்னென்ன பஞ்சாயத்து ஆகும்னு சொல்லி அவன் முன்னாடியே சொல்லிட்டான். இதுக்கப்புறமும் அவன் போவேன்னு சொன்னானா எப்படி விட முடியும்? லூஃபிக்கு இப்போ ஃபிஷ்மேன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல இருக்க பஞ்சாயத்து தேவையே இல்லையாமா. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆபத்துல இருக்காங்க, அவனைத்தான் அவன் காப்பாத்த போறான். முதல்ல அவன் சொன்ன கதையை கேட்டாதானே அவனுக்கு ஹிஸ்டரியே புரியும். அதான் தூங்கிட்டானே. சோ ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் விராதா இல்ல. இப்ப காமெடி என்னன்னா, ரெண்டு பேருமே படிச்சுக்கிறது கண்ட்ரிக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும். அப்ப எதுக்கு சண்டை போடணும்? தேவையே இல்ல. ஆனா அவனுக்கு போடுவானுங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்கிறதா செம காமெடியா இருக்கும். அதே நேரம் இங்க நெப்டியூன் பிரதர்ஸ் வாட்டர்வீல் டவுன்ல இருந்து நேரா பிளாசாக்கு தான் போயிட்டு இருக்கானுங்க. எப்படியும் இவனுக்கு போகிற வேகத்துக்கு 1 மணி நேரத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம். இப்ப போயிட்டு இருக்க காட்சிகளுக்கு என்ன டவுட் ஆகும்னா, அவனுக்கு ஒன்னும் பஞ்சாயத்தை இப்படி இழுத்து வச்சு பண்றவனுங்களே கிடையாது, ஸ்பாட்லயே வச்சு போட்டுருவானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கூப்பிட்டு போறானுங்கன்னா கண்டிப்பா இவனுங்களை வெளியில வர வைக்கிறதுக்காக தான் அவனுக்கு அப்படி பண்றானுங்க. பட் அதை பத்தி எல்லாம் நெப்டியூன் பிரதர்ஸ்க்கு கவலையே இல்ல. எப்படியாச்சும் அவங்க டேடியை காப்பாத்தியே ஆகணும் பானுங்க. ஏன்னா ஆல்ரெடி குயின் சத்தத்திலேயே மக்கள் எல்லாம் பயங்கரமா உடஞ்சு போயிட்டாங்க. இப்ப கிங்கையும் போட்டு தள்ளிட்டா அவங்களுக்கு நம்பிக்கையே ஒண்ணு இல்லாம போயிடும். எனக்கு ஒண்ணுதான் புரியல, கிங்க போட்டு தள்ளுறவன் ஃபிஷ்மேன், அப்ப இவங்க மட்டும் நல்லவங்களா? ஹியூமன்ஸ் போட்டு தள்ளலாம் கெட்டவங்க. என்ன லெவல்ல காமெடி பண்றானுங்க பாத்தீங்களா? அந்த மண்போஷி பயலுக்கு இப்பதான் புரியுது ஏன் ஜிம்பை எப்பவுமே ஹோடி மேல ஒரு கண்ணு வச்சிருந்தான்னு. இன்னைக்கு அவன் தானே இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம ஹியூமன் பைரட்ஸ் எல்லாம் இங்க வரது ரொம்பவும் கம்மி ஆயிட்டாங்க. அதுவுமே அப்ப அந்த காட்டுப்பைய பார்த்த வேலை தான் கன்ஃபார்மே ஆயிரும். இப்ப இவங்களுக்கு ஒரு மேட்டர் தான் சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா அந்த வில்ல பழுக கிங்க புடிச்சிட்டானுங்க. அந்த ஹாட் ஷெல் டவர்ல தான் இவங்க தங்கச்சி ஷிரகோஷி இருந்தா. அவ இருந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு அவளையே வச்சு ஓவரா பில்டப் பண்ணிருப்பானுங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அதான் ஏன்னு இவங்களுக்கும் புரியல. அப்போ ஃபுகபோஷி கிட்ட அவன் தம்பிங்க இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு விசாரிப்பானுங்க. ஏன்னா அந்த ஷைலி என்ன சொன்னா, அவங்களால தானே இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டே அழிய போகுதுன்னா. ஆனா ஃபுகபோஷிக்கு ஸ்டார் ஹேட் பைரட்டை பார்த்தா எதுவும் தப்பான நோக்கத்துல வந்திருக்க மாதிரியே தெரியல. ஏன் அவன் தம்பிகளுமே அதான் சொல்லுவானுங்க. ஏன்னா ஜிம்பையும் ஸ்டார் ஹேட் லூஃபியும் ஃப்ரெண்டுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இங்க வந்ததுல இருந்தே அந்த மெர்மைட் கோல இருந்தவங்க யாருமே அவங்கள தப்பாவே பேசலையே. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு பயந்து அவங்கள காப்பாத்துனாங்க. எப்படி அவங்க சொல்றதை கேட்ட ஃபுகபோஷி, இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல, என்ன ஆனாலும் சரி நம்ம எப்படியாச்சும் கிங்க காப்பாத்தி ஆகணும். அதனால ஒரு சோல்ஜர் விடாம எல்லாத்தையுமே பிளாசாக்கு வர சொல்லுங்கன்னு ஆர்டர் போடுவான். அப்படியே கட் பண்ணி ஃபிஷ்வர்லி ஹில்ஸ காட்டுறாங்க. அந்த இடத்துல இக்கரோஸ்ங்கிறவன் பூந்து விளையாண்டுட்டான். சொல்ல போனா அவனை தடுக்க கிங்கோட ஆளுகெல்லாம் எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க. அவன் ஒரே ஒருத்தன் தான் இவங்க எல்லாத்தையும் பொல்லா காட்டி இருக்கான். ஒரு சி மான்ஸ்டரை சமாளிக்கிற காடா நம்ம இந்த பாடுபட்டோம். என்ன வயசாயிருச்சான்னு டவுட். பார்த்தா பெரிய சைஸ் கரடி ஒண்ணு பூந்து விளையாண்டுட்டு இருக்குது. எதை தண்டி அப்ப அந்த நியூ ஃபிஷ்மேன் பைரட்டை சேர்ந்தவங்க எல்லாம் சூப்பர் சிபியர் எல்லாத்தையும் போட்டு வெண்ணைய கழட்டிட்டேன், எதுக்காகவே உனக்கு 2 மீன் எக்ஸ்ட்ரா தரேன்னு ஓவரா பில்டப் பண்ணுவானுங்களா? அது காண்டாயி ஒரே அடி. அதோட கண்ணை பாத்தீங்கன்னா செவன்னு செவந்து போய் கிடக்குது. இப்ப குறுக்க எவன் வந்தாலும் போட்டு அடி அடின்னு அடிச்சு துவச்சிரும் போல. என்ன மேட்டர்னா அதுக்கு எனர்ஜி ஸ்டெராய்ட கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதான் வெறிமுத்தி போய் இந்த அடி அடிக்குது. இதுல பத்தலைன்னா அவங்க ஆளுலயே அடிக்குது. சோ இப்ப அதை காம் டவுன் பண்ணும்ல, அதுகிட்ட போய் பேசிட்டு இருப்பானுங்களா? அப்ப கூட இருக்க ஒருத்தன் கரடிக்கு நெருப்புனா பிடிக்காது, நம்ம அதை காமிச்சு அதை சமாளிப்போம்னு சொல்லிட்டு நெருப்பை பத்த வச்சு நீட்டுவானுங்க. அது சைலண்ட் ஆயிரும். ஆனா இக்கரோஸ்க்கு நெருப்புனாலே ஆகாது. அதை அணைங்கடான்னு படாத பாடுபட்டு ஒரு வழியா அணைக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் வண்டியா திட்டுவான், ஏன்டா குய்யாலைகளா என்ன ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் தானே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா தொலைச்சு போடுவான். தொலைச்சேமா உன்ன போய் எவனாச்சும் திம்பானாரா முட்டா பாயல மூலகட்ட பாயல அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பானுங்க. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே லீடர் ஆச்சு, சிவனிய பேத்து போடுவான். அப்ப அவன் ஆளுக பேசிக்குவானுங்க. என்னன்னா இக்கரோஸ்க்கு ஒரு பெரிய ஸ்குவிட் ஒன்னு ஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா அது சூரியனுக்கு ரொம்பவும் பக்கத்துல போயிருச்சாமா. அப்படி போனவனே நல்லா சுட சுட வெந்து மிதந்துருச்சு. அன்னையில இருந்தே நம்ம இக்கரோஸ்க்கு நெருப்ப பார்த்தாலே பீதி. டெய்டலோ செத்துட்டியான்னு சொல்லி மனசையே விட்டுட்டான். இதை அவன் பேசிட்டு இருக்கும் போது அந்த இக்கரோஸ் என்ன பண்ணுவான், அவனோட ஈட்டிய வாங்கி அந்த நெருப்ப பத்த வச்சானே அவன் நெஞ்சிலேயே ஒரு குத்து. அப்படி குத்திட்டு இனிமேட்டு ஒழுக்கமா இருந்துக்காமா, அதான் குத்திட்டானே செத்துவானேன்னு பார்த்தா அப்படி குத்துனதுக்கு அப்புறம் அவன் பாடியில இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையுமே அந்த ஈட்டி லபக்குன்னு உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி குடிச்ச உடனே அந்த ஈட்டி முனையில இருந்த ட்ரைடு ஸ்குவிட் டப்புன்னு நார்மல் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்காண்டி தான் அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சாமா. இப்ப என்னாச்சுன்னா கூட இருக்கவனோட பாடியே எலும்பும் தோலும் ஆயிருச்சா. அதோட விடுவான்னு பார்த்தா அவனை போட்டு சக்குன்னு கண்ட மீனிக்கு அடிப்பான். மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பதறுவானுங்க. அவனே காஞ்சு போய் சப்பி போய் கிடக்குறான். அவனை போய் இந்த அடி அடிக்கிறான். ஐயோ போதும், அவன் பாவம், இதுக்கு மேல அடிச்சா செத்துடுவான், விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை காட்டுவாங்க. பார்த்தா அப்படியே சப்பி போன தோசை மாதிரி கிடப்பான். அப்ப அந்த டைம் காட்ஸுங்க மினிஸ்டரை கூப்பிட்டு கொஞ்சம் மேல பார்க்க சொல்லுவானுங்க. ஓடி அவன் ஆளுகளோட பிளாசாவை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்ப மேல பார்த்தா கிங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப சில பல ஆளுங்க இருக்காங்க. ஹோடிய மட்டும் காணும். ஊர் மக்கள் எல்லாம் கிங்க பார்த்துட்டு, கிங்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களால
எங்களால தாங்க முடியல, எங்களை விட்டா கொன்றுவாங்க போலன்னு காட்டுத்தனமா எல்லாம் கத்துவாங்க. அவரு பார்த்துட்டு என்னையவே ஒருத்தன் காப்பாத்தணும், இதுல இவனுங்களை நான் வந்து காப்பாத்தணுமா, இனிமேட்டெல்லாம் என்னைய கிரேட் நைட்டு சூப்பர் ஃபைட்டுலாம் சொல்லாதீங்கப்பா, என்னோட சிட்டிசன்ஸையே என்னால காப்பாத்த முடியல, நான்லாம் என்ன கிங்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதே நேரம் கிங்கோட ஆளுகளுக்கு அதுக்கு மேல கவலை, கிங்கோட ஆர்மியிலேயே இருந்துகிட்டு அவரை காப்பாத்த முடியலனா அப்புறம் எதுக்கு இந்த வேலை, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சுட்டு இருப்பான். நான் கூட எனக்கு இந்த வேலையே வேண்டான்னு இப்ப விட்டுட்டு போயிருவானோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் போகல. அந்த டைம் மேல இருக்க ஆளுகெல்லாம் இக்ரோஸை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவானுங்க, இன்னும் 2 மணி நேரத்துல கிங் மர்கையா சாலா, அதனால சட்டு புட்டுன்னு டைமை வேஸ்ட் பண்ணாம பிளாசாக்கு வந்து சேர்ந்துரு, ஏன்னா அது முக்கியமான சம்பவம் பானீங்களா. அவன் அதெல்லாம் ஓகே, நம்ம கேப்டன் ஹோடி எங்க, அவர் அங்கதான் இருக்காருன்னு தெரியும், ஆனா ஏன் வெளியில வரலன்னு கேட்டா ஏன்னான்னு இழுப்பானுங்க. அங்க ஹோடிக்கு வேர்த்து ஊத்திட்டு இருக்கும். கிங் பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ண முட்டாப்பால, அந்த ட்ரக்க நியாயப்படி நீ யூஸே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினா அது உன்னோட லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிடும், எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு புடிச்சு திட்டிட்டு இருப்பான். அப்ப கூட இருக்க ஆளுங்க இக்ரோஸ் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவானுங்க, அதாவது கேப்டன் ஹோடிய ஸ்டார் ஹேட்டை சேர்ந்த ஸ்வாட்ஸ்மேன் ஒருத்தன் வெட்டிட்டான், அந்த வழியில இருக்காருன்னு சொல்லுவானா. இக்ரோஸால நம்பவே முடியல, எது நம்ம பாஸையே ஒருத்தன் கத்தியால வெட்டிட்டானான்னு. இப்ப அந்த வலியை குறைக்கிறதுக்கு தான் மூதேவி அடுத்தடுத்து ஸ்டெராய்டை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நாங்க எவ்வளவோ சொன்னோம், ஆனா அவரு கேட்கிற மாதிரி இல்ல, நிறைய சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் அங்க கண்ட மணிக்கு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். இங்க எல்லாத்துக்குமே பீதி. அங்க அவன் என்னடானா என்னால மூச்சு விட முடியல, என் பாடி வெடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு காட்டு கத்துவானா. இங்க இக்கரோஸ் ரிசல்ட்ட சொல்லிடுவான், ஐயோ பாஸ் எதுக்கு அவ்வளவு தின்னீங்க, அது எல்லாமே அந்த ஸ்டெராய்டோட சைடு எஃபெக்ட், சொல்ல போனா அந்த ட்ரக் உங்களை கொல்ல போகுது அப்படி இப்படின்னு இங்க அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பாடியில அந்த ஸ்டெராய்டால கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். எல்லாம் என்னாச்சுன்னு பார்த்து பதறுவாங்க. அவ்வளவு நேரமா காட்டுத்தனமா கத்திட்டு இருந்தவன் பொசுக்குன்னு நார்மல் ஆயிருவான். அது மட்டும் இல்லாம வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்ப அவன் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானே ஒரு சி ஜிராஃபி, அது மேல கைய மட்டும் தான் வைப்பான், அது அப்படியே பீதியாகி ஒரு மாதிரி கத்துமா. அப்படி அது மேல பயந்ததை பார்த்து கீழே இங்க இந்த சிபிஆர் பயந்து போயிடும். யாருக்கும் ஒன்னும் புரியல எதுக்காக இது வியர்டா நடந்துக்குதுன்னு. ஏன்னா இதுங்க இந்த அளவுக்கு பயந்து இது வரைக்கும் இவங்க பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம இதுங்க எல்லாமே ஹோடியோட கண்ட்ரோல்ல தான் இருக்குதுங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பீதி ஆகணும். ஆனா பீதி ஆகும். அந்த டைம் ஹோடிய காட்டுறாங்க, டோட்டலாவே மாறிட்டான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு கேப்டன் நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பஞ்சாயத்து இல்லையான்னு கேட்பானுங்க. எனக்கு என்னடா பஞ்சாயத்து, நான் நல்லா தாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. ஆளு படு பயங்கரமா இருப்பான். அப்ப அவன் கீழே நெப்டியூன் ஆர்மி கொஞ்சம் பேர்த்த பாப்பானா, இவனை இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்களான்னு கையில ஒரே ஒரு சொட்டு, எப்படி ஒரு சொட்டு தண்ணிய அப்படி தூக்கிட்டு கீழே வீசுவான். ஏதோ ஆட்டம் பாம்பு வெடிச்ச மாதிரி பயங்கரமான பிளாஸ்ட். அதுல அந்த கூட்டம் மொத்தமா காலியானா பரவாயில்ல, அந்த மொத்த டவுனுமே அழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பவர். எல்லாருமே பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. அது மட்டும் இல்லாம பீதி இன்னும் அதிகமாயிருச்சு. என்னடா நடக்குது இங்கன்னு. சொல்ல போனா அவனுக்கு ஆளுகளே இப்ப அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த டைம் அவன் வில்லத்தனமா பயங்கரமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.